சொல்கிறார், ஐ ரெகக்னைஸ் யுவர் மினிஸ்ட்ரி. திரும்ப படிக்கிற கேளுங்கள் அன்பானவர்களே. அவர் சொல்லுகிறார், மோசேயின் பாட்டு. அப்படியானால் காட் நோஸ் யுவர் நேம். அன்பானவர்களே, உன் பெயரை அறிந்திருக்கிறார், உன் செயலை அறிந்திருக்கிறார், உன் ஊழியத்தை அறிந்திருக்கிறார். திரும்ப பாருங்கள், மோசேயின் பாட்டு. அங்கே ஒரு பெயர் இருக்கிறது, இரண்டாவது அவருடைய செயல் இருக்கிறது, மூன்றாவது அவருடைய ஊழியம் இருக்கிறது. என் அன்பு ஊழியர்களே, காட் knows you by name. ஒருவேளை உலகத்தில் உங்கள் பெயர் மறக்கப்பட்டிருக்கலாம். நீங்கள் ரெவரண்டாக இல்லாமல், ஒரு டாக்டராக இல்லாமல், ஒரு பிஷப்பாக இல்லாமல் தேவையில்லை. என்னை கவர்ந்த ஒரு கதாபாத்திரம் சகோதரர் எம்எல் ஜெபசிங் ஐயா அவர்கள். அன்பானுடைய சாகும் வரை 4000 சபைகளை ஸ்தாபித்திருந்தாலும் மரிக்கும் வரை சகோதரர் எம்எல் ஜெபசிங், அதேபோல சகோதரர் பேட்ரிக் ஜோஷுவா, அன்பானுடைய சகோதரர் ஜீவானந்தம், சகோதரர் டிஎஸ் தினகரன். யோசித்து பாருங்கள், இத்தனை பரிசுத்தவான்கள். அன்பு தேவ பிள்ளையே, காட் நோஸ் பை நேம். அன்பானுடைய டைட்டில் இல்லாமல் இருக்கலாம், பெயரும் புகழும் டிடிபிடி தேவையில்லை. காட் நோஸ் யூ பை நேம். உன் பெயரை, உன் ஊழியத்தை, உன் கிரியைகளை தேவன் அறிந்திருக்கிறார். ஒருவேளை நீ சொல்லலாம், நம்ம குடும்பத்தார் நம்மளை மறந்திருக்கலாம், விசுவாசிகள் மறந்திருக்கலாம். ஒரு சபையில் இருக்கிறார் ஒரு விசுவாசி, 20 ஆண்டுகள் வெளிநாட்டுக்கு போகிறார், அடுத்த நாளே போதகரை மறந்து விடுகிறார். இது இயல்பு. ஆனால் காட் ரெகக்னைஸ் யுவர் நேம், காட் நோஸ் யுவர் நேம். அடுத்தபடியாக 8வது குறிப்பு, வெளிப்படுத்தல் 19:2. அந்த வாக்கு சொல்கிறது, தம்முடைய ஊழியக்கார் இரத்தத்திற்காக அவரிடத்தில் பழி வாங்கினாரே. அவள் உலகம், எதிர்ப்பாளர்கள், ஏளனங்கள், இன்றைக்கு இருக்கிற அன்பானுள்ளே கிறிஸ்தவத்துக்கு எதிராக செயல்படுகிறவர்கள் எல்லா ஊழியர்களும் கவனிக்க வேண்டும். முடிந்தால் உங்கள் வேதத்தில் கோடிட்டு கொள்ளுங்கள். இது சத்தியம், உண்மையான வார்த்தை. அவர் சொல்லுகிறார், தம்முடைய ஊழியக்காரரின் இரத்தத்திற்காக பழிவாங்கும் கர்த்தர். ஆங்கிலத்தில் ரெஸ்ட்ரிபியூஷன். என்னுடைய கருத்து என்னவென்றால், அன்பானுடைய தம்முடைய ஊழியக்காரன் மேல், தம்முடைய பரிசுத்தவான்கள் மேல் மிகுந்த கவலை உள்ளவர், ஞானம் உள்ளவர். நீங்கள் கேட்கலாம், எதுக்கு ரத்தம் சிந்த வைத்தார்? அன்பானுடைய சில நேரங்களிலே ஸ்தேவானை அன்பானுடைய அவர் ரத்தம் சிந்த வைத்தார், பேதுருவை விடுதலையாக்கினார். ஆண்டுடைய திட்டத்தில் ஒவ்வொருவரும் வித்தியாசமான இடம் பெற்றிருக்கிறார்கள். ஒருவேளை நீ ரத்தம் சந்திருந்தால் உன் ரத்தத்திற்காக இதே பூமியிலே அவர் பழி வாங்குவார். ஒரு ஸ்டெயின் கிரகாம் இந்த பூமியிலே மரித்த எத்தனையோ இரத்த சாட்சியாக மரித்த மிகப்பெரிய பரிசுத்தவான்கள், ஸ்தேவானுடைய மரணத்திற்கு காரணமாக இருந்த ஒரு சவுலை தேவன் பவுலாய் மாற்றினார். அவர் யார்னு சொன்னால், அன்பாமுடைய உங்களுடைய ஊழியத்திற்கு யார் எதிராக இருக்கிறார்களோ, உங்களை யாரெல்லாம் உங்கள் நிம்மதியை, உங்கள் சந்தோஷத்தை,